உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113 www.katijanikah.com. சட்ட ஒழுங்கு எங்க போச்சு, அது எந்த கடையில விக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இப்ப தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு வரக்கூடிய சம்பவங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். நேற்று ஒரே ஒரு நாள்ல நடந்த சம்பவம் மட்டும், பூந்தமல்லியில ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு அந்த ஹோட்டல் ஓனர் சாப்பிட்டதுக்கு பணம் கேட்டதுக்காக அவரை வெட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. மயிலாடுதுறையில கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்கிறானுங்க, ஏன் இப்படி தெருக்குள்ள வந்து கள்ளச்சாராயம் விற்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு 2 கல்லூரி மாணவர்கள் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த கள்ளச்சாராயத்தோட விவகாரம், போதை சம்பந்தமான விவகாரங்கள்ல சட்ட ஒழுங்கு நாளுக்கு நாள் ரொம்பவே சீர்கெட்டு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. திமுகவை நோக்கி மக்கள் கடுமையான கேள்விகளை இந்த இடத்துல முன் வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு, அதுல எனக்கு முதலமைச்சர் அப்படிங்கறத தாண்டி ஒரு அப்பான்ற ஒரு அந்தஸ்தை இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் கொடுத்துருக்காங்க, என்ன அப்பா அப்படின்னு கூப்பிடுறது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ற நேரத்துல அப்பான்னு சொல்றீங்களே, அப்பான்னு சொல்ற சந்தோஷமா இருக்குங்கிறீங்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல மாணவர்கள் இப்படி கள்ளச்சாராயத்தின் பேரில் வெட்டி கொல்லப்பட்டு இருக்காங்களே, போதையினால கஞ்சா பழக்க வழக்கங்களால் பல மாணவர்களோட வாழ்க்கை சீரடி கிடக்கு, அதுக்கு ஒரு அப்பாவை நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு முதலமைச்சரை நோக்கி ஒரு கேள்வி கேட்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த பூந்தமல்லியில் நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா, பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய செம்பரவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் நடத்திட்டு இருக்கவரோட பேர் இளவரசு, அவருக்கு வயசு 45. இளவரசு அந்த ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு. அந்த ஹோட்டலுக்கு வந்திருந்த ஒரு 3 பேர், சசிகுமார், மணிகண்டன், முத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 பேருமே சரியான போதையில வந்திருக்கிறானுங்க. வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கு எவ்வளோன்னு பணம் கேட்டதுக்கு அப்படிலாம் பணம்லாம் தர முடியாது அப்படி அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே அங்கே தகராறு பண்ணியிருக்கிறானுங்க. தகராறு பண்ணி ஒரு பணம் கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள மறைச்சு வச்சிருந்த கத்தி, நல்ல இவ்வளோ பெரிய ஒரு கத்தி, அந்த கத்தி எடுத்து அந்த ஹோட்டல் ஓனரை அப்படியே ஒரு போடு ஒன்று போடுறான். அவன் வெட்டின உடனே அந்த ஹோட்டல் ஓனர் அப்படியே ஒரு மாதிரி துடிச்சு அங்கேயே விழுந்துட்டாரு. அங்கேயே விழுந்து அவ்வளோ கொடூரமா. இதுல சில செய்திகளின் அடிப்படையில் வெட்டி அவர் அவங்க துடிச்சு விழுந்த உடனே கல்லாப்பட்டியில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சில செய்திகள்ல சொல்லப்படுது. அப்போ மது போதையில பட்டப்பகல்ல ஒரு ஹோட்டல்ல வந்து, அந்த ஹோட்டல்ல எவ்வளவு மக்கள் சாப்பிட வந்திருக்காங்க, வேலை செய்யறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு பொதுமக்களுக்கு முன்னாடியும் ஒருத்தர் வந்து வெட்டிட்டு போறான் அப்படின்னா இந்த போதை கலாச்சாரம் எந்த அளவுக்கு நாளுக்கு நாள் மோசம் அடைஞ்சு போயிட்டு இருக்குது, எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்குது, நம்மளை என்ன செஞ்சிட போறாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் அந்த அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கேட்கப்பட்டு இருக்குது. அதுக்கப்புறம் போலீஸ் இந்த கேஸை வந்து எடுக்கிறாங்க. போலீஸ் வந்து சிசிடிவி எல்லாத்தையுமே விசாரிச்சு பார்த்ததுக்கு பிறகு இந்த 3 பேர் தான் இந்த காரியத்தில் ஈடுபட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள தேடுறாங்க. தேடி செம்பரம்பாக்கம் இருக்கக்கூடிய ஒரு சுடுகாடு, அந்த சுடுகாடுல தான் இவங்க பதுங்கி இருக்கிறானுங்க அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சு போலீஸ் போய் அவங்கள போய் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண பிறகு அவங்க 3 பேருக்குமே கையில மாவு கட்டு போடப்படுது. இங்க அந்த மாவு கட்டு அப்படிங்கிறது இது ஒரு செய்தி வந்து ஒரு இஷ்யூ ஆனதுக்கு பிறகு மக்கள் மத்தியில பேசு பொருளா, மக்கள் அதை பெரிய அளவுல கண்டிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு அதுக்கு ஒரு மாவு கட்டு போடக்கூடிய ஒரு நிலைமை இருந்து இதோட அந்த செய்தியை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நிலைமை தான் இருக்குது. இது மாதிரியான சம்பவங்கள், இது மாதிரியான குற்ற செயல்கள் தொடர்ந்து நடக்காம இருக்கிறதுக்கு என்ன தீர்வு, அதுக்கான ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படிங்கறதா இங்க மக்களோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்குது. அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்குது, அதை பெரிய அளவுல தமிழ்நாடு முழுக்க கேள்வி கேட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் போராட்டம் பண்ணதுக்கு பிறகு அதுக்கப்புறமா அவனுக்கு ஒரு மாவு கட்டு போடப்பட்டு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. ஆனா அதுல இருந்து தொடர்ந்து அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டால இருக்குது. பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிய அந்த பள்ளியிலேயே வச்சு சீரழிக்கக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் நடக்கும்போது அப்போ இவங்களுக்கு அந்த குற்றம் நம்ம என்ன செஞ்சிட போறாங்க, நம்மளை அரெஸ்ட் பண்ணி மிஞ்சி போனா உள்ள போடுவாங்க, நம்ம ஜாமீன் ஆகிட்டு வெளில தானே வந்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அசால்ட்டான ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம தப்பு செய்யற எல்லாரையுமாவா அரெஸ்ட் பண்ணிட போறாங்க அப்படின்ற ஒரு தைரியமோ அவங்களுக்கு இன்னைக்கு பெரிய அளவுல இருக்குது. அதனால இங்க சட்ட ஒழுங்கு இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும், குற்றம் செயல் யாரு செஞ்சாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிறதுல அரசு இன்னமும் இதுல பெரிய அளவுல கவனம் காட்டணும் அப்படிங்கிறது இங்க ஒரு வலுவான கோரிக்கையா இருக்குது. இதே டைம்ல பார்த்தோம்னா இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடிய இதே நேரத்துல மயிலாடுதுறையில இதோட ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய பெரம்பூர், அங்க இருக்கக்கூடிய முட்டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அந்த முட்டம் கிராமத்துல தொடர்ந்து அங்க கள்ளச்சாராயம் விற்பனை நடந்து வந்துகிட்டு இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மூவேந்தர், ராஜ்குமார், தங்கதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள் தொடர்ந்து அங்க கள்ளச்சாராயம் வியாபாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த கள்ளச்சாராய வியாபாரம் நடக்கிறத பார்த்தோன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய படிச்ச இளைஞர்கள், அங்க காலேஜ் படிச்சிருக்கக்கூடிய இளைஞர்கள், அவங்களுக்கு என்னடா அது ஊருக்குள்ள வந்து இப்படி கள்ளச்சாராயம் விற்கிறானுங்களே, இவங்களை யாருமே கேட்க முடியாதா, ஏன்னா இவன் கள்ளச்சாராயம் விற்கிறான், இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்க, உழைக்கக்கூடிய மக்கள் வாங்கி குடிக்கிறான், அவன் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறத 300 400 சம்பாதிக்கிறாங்க,
இந்த சாராயத்தை குடிச்சு அங்கங்க உளுந்து கிடக்குறாங்களே, இதனால பல குடும்பங்கள் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு அக்கறையில இந்த மாணவர்கள் போய் கேட்டிருக்கிறாங்க. ஏங்க அப்படி கள்ளச்சாராயம் விற்கிறீங்க, அது தெருக்குள்ள வந்து இப்படி விற்கிறீங்களே, அநியாயமா இல்லையான்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு 2 மாணவர்களை துடிக்க வெட்டி கொண்டு இருக்கிறானுங்க. அதுல ஹரிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவர், ஹரிசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவர். அதாவது இங்க பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது, இந்த ஹரிசக்தி இவங்க 2 பேருடைய ஃப்ரெண்டு தினேஷ்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், தினேஷ் தான் போய் தட்டி கேட்டிருக்காரு. ஏன் அப்படி பண்றீங்கன்னு கேட்டதுக்கு தினேஷ் அடிச்சு அனுப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த 2 பேர் ஹரிசக்தி இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டுக்காக நியாயம் கேட்டு போய், ஏங்க உங்களை என்னங்க தப்பா கேட்டாங்க, கள்ளச்சாராயம் வித்தீங்க அதுதானே கேட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இது இந்த பேச்சு ஒரு கட்டத்துல கைகலப்பா மாறி, இந்த கைகலப்புல ஹரிசக்தி இந்த 2 பேரையுமே கத்தியால குத்திட்டானுங்க. கத்தியால குத்திட்டு எங்களை கேட்கறது யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு தைரியம். அப்புறம் கத்தியால குத்ததுக்கு பிறகு அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய வழியிலேயே ஹரிசக்தி 2 மாணவர்களுமே கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் 2 பேருமே வழியில இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த கிராமத்துல, அந்த முட்டம் கிராமத்துல பெரிய அளவுல மக்கள் ஒரு போராட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு, இப்படி அநியாயமா கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, காரணம் அவங்க போலீஸுக்கு மாமூல் கொடுத்து அந்த வியாபாரம் பண்றாங்க, மாமூல் கொடுத்து போலீஸே நம்மள நடவடிக்கை எடுக்கல, இவனுங்க என்ன நம்மள கேட்கறது அப்படிங்கிற ஒரு தைரியத்துல தான் இப்பேற்பட்ட காரியத்தில் ஈடுபடுறாங்க. அதனால இந்த இடத்துல கடுமையான தண்டனைகள் உங்களுக்கு வழங்கப்படணும், பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி முட்டம் கிராமத்துல அந்த இளைஞர்களுடைய உடலை கூட வாங்க மறுத்து அவங்களுடைய உறவினர்கள், ஊர் கிராம மக்கள் பெரிய அளவுல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனை பெரிய அளவுல உருவானதுக்கு பிறகு இதுவுமே பெரிய தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவுல கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா, இன்னும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த கள்ளச்சாராய விஷயத்துல இப்படி நடந்துகிட்டே இருக்கு. திமுக பல விஷயங்கள் நல்ல காரியங்கள் செஞ்சாலும் இந்த கள்ளச்சாராயத்தோட விஷயத்துல, ஒரு மது போதையோட விஷயத்துல இவங்க இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களே, ரவுடிகளை ஒடுக்கக்கூடிய விஷயத்துல ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களே சொல்லி பெரிய அளவில் ஒரு கண்டனம் எழுது. இந்த கண்டனம் எழுந்ததுக்கு பிறகு மயிலாடுதுறை காவல்துறை சார்பில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. இந்த மாதிரி கள்ளச்சாராயம் வித்து தட்டி கேட்டதால தான் இங்க கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது பொய்யான தகவல், ஊடகத்தில் வெளியாகக்கூடிய இந்த தகவல் வந்து பொய்யான தகவல். அது என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு முன்விரோதம் இருந்திருக்குது, ஆல்ரெடி அவங்க ஃபேமிலிக்கு ஒரு முன்விரோதம் இருந்தது. இங்க அந்த தினேஷ் வந்து பைக்ல போகும்போது அவங்கள பார்த்து ஒரு கத்திட்டு போயிருக்கிறாரு, கத்திட்டு போனதுக்கு அப்புறம் அந்த தினேஷை போட்டு அடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு முன்விரோதம் இருந்துச்சு. இந்த மூவேந்தர், தங்கதுரை, ராஜ்குமார் இவர்கள் வந்து மதுவிலக்கு குற்றங்கள் இவர்கள் மீது ஆல்ரெடி உள்ளது அப்படிங்க. மதுவிலக்கு குற்றம், அதுல கூட கள்ளச்சாராய வியாபாரம் பண்ணாங்க, சாராய வியாபாரம் பண்றாங்கல்ல, மதுவிலக்கு குற்றமா அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போதே போலீஸ் எந்த ஆங்கிள் போறாங்கன்றது புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த முன்விரோத காரணமா இவங்க பைக்ல போகும்போது அவன் கத்திக்கிட்டு போனதால இதை அவங்க அடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து தட்டி கேட்டு, முன்விரோதம் காரணமா தான் இந்த கொலை நடந்திருக்கே தவிர இதுல கள்ளச்சாராயம்னு சொல்லி ஊடகம் சொல்வதெல்லாம் தவறான கருத்து அப்படின்னு சொல்லி மயிலாடுதுறை காவல்துறை இதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று சொல்றாங்க. இப்படி காவல்துறை ஒரு விளக்கம் சொன்னதுக்கு பிறகு அந்த கிராம மக்கள் அதை என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு அந்த 3 பேர் அங்க கைது செய்யப்படுறாங்க. கைது செஞ்ச உடனே அந்த கிராம மக்கள் போய் அந்த 3 பேரோட வீடுமே அடிச்சு கொளுத்துறாங்க. அடிச்சு நொறுக்குறாங்க. அதுல பார்த்தோம்னா அந்த மூவேந்தரோட வீடெல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க. அங்க சில போட்டோஸ் இருக்குது, எம்ஜிஆரோட போட்டோ, ஜெயலலிதா போட்டோ, எடப்பாடியோட போட்டோ, இந்த போட்டோலாம் அந்த இடத்துல இருக்குது. இதை வச்சு அவன் அதிமுக காரன் அப்படின்னா பிளேம் பண்ணக்கூடாது. அந்த குற்றச்சாட்டு, ஏன்னா இங்க நிறைய பேருக்கு இதே தான் ஒரு பழக்கம். ஒரு பிரச்சனை, ஒரு குற்றம் நடக்கும்போது அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத யோசிக்காம அவன் எந்த கட்சியை சேர்ந்தவன் அப்படின்ற தேடுறதுலதான் இங்க முக்கியமா இருக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த ரேப் நடக்குது. அவன் இன்னைக்கு மா சுப்பிரமணியம் கூட ஒரு போட்டோ எடுத்துறாங்கிறதுக்காக இது திமுக பின்புலம், திமுக தான் இயக்குதுன்னு சொல்லி அந்த பிரச்சனையை விட்டு திமுக மேல டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இந்த விவகாரத்துல பார்த்தோம்னா அங்க எம்ஜிஆரோட போட்டோ இருக்கு, ஜெயலலிதாவுடைய போட்டோ இருக்கு, எடப்பாடியாரோட போட்டோ இருக்குன்னு சொல்லி இதை கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்ப இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த ஊர் மக்கள் அடிச்சு அந்த வீட்டெல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க, அந்த வீட்டுக்கு தீ வச்சு கொளுத்துறாங்க. அப்ப அந்த ஊர் மக்கள் அவ்வளவு பெரிய ஆதங்கப்படுறது காரணம் என்னன்னா, கள்ளச்சாராய விற்கிறது தானே தட்டி கேட்டான், தெருக்குள்ள வரது தானே தட்டி கேட்டான், இதுக்கே நீங்க கொள்ளுவீங்களா அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் கடுமையான கோபம் அடைஞ்சு அவங்களுடைய வீடெல்லாம் அடிச்சு நொறுக்கி ஒரு கடத்தில் தீ வச்சு கொளுத்திட்டாங்க. இப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் அங்க என்ன நடந்துச்சு, ஏன்னா காவல்துறை என்ன சொல்றாங்க, முன்விரோத காரணமா தான் கொலை நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஊர் மக்கள் இப்ப என்ன சொல்றாங்க அப்படிங்கறத அந்த காட்சியும் பாருங்களேன். அடிச்சிட்டு இருக்கும் போது தான் அதுக்கப்புறம் என்ன, நான் இங்கே தெருவில் இது மாதிரி சாராயம் பண்ணுறதுனால தானே இது மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்னோண்டு பையன், ஒரு 17 வயசு பையன் ஒருத்தன் போய் கேட்கும் போது அவனு பலர்னு தெருவில் விட்டு அடிச்சிருக்கானுங்க. நாங்கள் இப்படி தான்டா, எங்ககிட்ட காசு பணம் இருக்குது, நாங்கள் ஒரு நாளைக்கு 30,000 சம்பாதிக்கிறோம், சாராயம் பண்ணி ஒரு நாளைக்கு 30,000 சம்பாதிக்கிறோம், பணப்பழம் இருக்குது எங்ககிட்ட, பணப்பழமும் இருக்குது, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சிருக்கானுங்க. அடிச்சுட்டு அவனை அதோட துரத்தி விட்டானுங்க. அவன் அதோட வந்திருக்கான். திருப்பி மறுநாள் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணியிருக்கானுங்க, காலையில் அதோட முடிஞ்சிச்சு. திருப்பி ஈவினிங் நைட்டு இப்போ அவனுக்கு சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால திருப்பி நைட்டு போய் என்னென்ன சரக்கு அவன் பண்ணி சும்மா கேட்டதுக்காக இது மாதிரி போய் அடிச்சிருக்கேன் அவங்கள அப்படின்னு கேட்டது ஒரே ஒரு கேட்டதுக்காக அவங்கள அருவாளில் எடுத்து முனுசாமி
அவனுக்கு பசங்க 2 பேர், மூவேந்தன், தங்கதுரை. இன்னைக்கு தான் ஈவினிங், இன்னைக்கு தான் ஜெயிலேருந்து வந்த ராஜ்குமார். இவங்க எல்லாம் சேர்ந்து 2 அப்பாவி பசங்களை வெட்டி கொண்டு இருக்கானுங்க. அதுவும் எங்க தெருவுக்குள்ளேயே இவ்வளவு மக்கள் வசிக்க கொண்ட தெருவுக்குள்ளேயே வெட்டி கொள்ற அளவுக்கு அவனுக்கு அவ்வளவு தைரியம் வர்றது காரணம் ஒன்னே ஒண்ணு சாராய வியாபாரம் மட்டும்தான். சாராய வியாபாரத்தெல்லாம் இதுல ஒரு கூடுதலான தகவல் என்னன்னா, அந்த 3 பேர் மூவேந்தர், ராஜ்குமார், தங்கதுரை, இந்த 3 பேர்ல ராஜ்குமார் இப்ப சமீபத்துல தான் அரசு செய்யப்பட்டாரு. இது மாதிரி கள்ளச்சாராய நடவடிக்கையில ஈடுபட்டாரு, கள்ளச்சாராய வித்தாருன்னு சொல்லி சமீபத்துல தான் அவர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள்லயே அவர் ஜாமீன் வாங்கிட்டு வெளில வராரு. பிப்ரவரி 14ஆம் தேதி ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வராரு. அப்பதான் திரும்பவும் வந்து இந்த குற்றச்செயல ஈடுபடுறாரு, கள்ளச்சாராயம் விற்கிறதுல. அப்பதான் இந்த இளைஞர்கள் தட்டி கேட்க போய் அதுலதான் இந்த வெட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய வெறி அவங்களுக்கு இருந்திருக்குது. அப்ப என்னன்னா, நம்மளை யாரு கேட்க போறா அப்படின்ற ஒரு தைரியம் தான். இப்ப அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய இன்னும் ஜனநாயக அமைப்புகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இது மாதிரியான அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் இதுக்கு முழுமையான உடந்தையா இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல்துறை ஆணையர் உட்பட போலீஸ் இதுக்கு முழுமையான உடந்தையா இருக்கிறாங்க. மாமூல் வாங்கிட்டு அவங்களை எந்த ஒரு கண்டுக்கிறதே கிடையாது. மாமூல் வாங்கிட்டு அவங்க அசால்ட்டா இருக்கிறதால தான் இந்த மாதிரி அவன் இஷ்டத்துக்கு அங்க போய் சாராயம் விற்க முடியுது. அதை யாராவது தட்டி கேட்டாலும் கொல்லக்கூடக்கூடிய அளவுக்கு, அதாவது இப்படி ஒரு கொலை செஞ்சுட்டா நாளைக்கு யாருமே அதை கேட்க முன் வர மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியத்துல தான் இந்த அளவுக்கு அவங்க துணிஞ்சு செயல்படுறானுங்க. அதனால அந்த நீங்க பொறுப்புல இருக்கக்கூடிய காவல்துறை மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த அந்த குற்றவாளிகளுக்கும் கடுமையான தண்டனைகள் வழங்கணும்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி பல அமைப்புகளும் இப்ப போராட்டத்தில் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அப்படிங்கிறது இங்க குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். ஆக மொத்தம் தமிழ்நாடு அரசு இந்த போதையோட விஷயத்திலுமே சரி, அரசு அதிகாரிகளோட விஷயத்துல இன்னமும் தமிழ்நாடு அரசு இன்னும் கொஞ்சம் திமுக அரசு இன்னும் கொஞ்சம் அவங்க வலுவா இயங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இங்க பெரிய அளவுல இயங்குது. ஏன்னா இப்ப மதுரை அந்த தர்காவோட விஷயம் எடுத்துக்கோங்களேன். காலங்காலமா அங்க வந்து தர்காவில் போய் அவங்க ஒரு பக்கம் அங்க வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க, இங்க இந்த கோயில ஒரு பக்கம் வழிபாடு செய்யறாங்க இல்லையா. இந்த பிரச்சனை ஆரம்பிக்க காரணம் என்னன்னா, அந்த மதுரையில அந்த திருப்பரங்குன்றம் பொறுப்புல இருக்கக்கூடிய மதுரை வீரன் சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் தான் அங்க முதல்ல தடுக்க முன் வராரு. அவர் வந்ததுக்கு பிறகுதான் இங்க இது பெறப்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்படுது. அது வரைக்கும் அங்க யாருமே இது வரைக்கும் தடுத்ததில்லை, எந்த ஒரு பிரச்சனையும் ஆனதில்ல. அந்த இன்ஸ்பெக்டர் தான் இப்ப ஏற்பட்ட பிரச்சனைக்கு காரணமா இருந்தாரு. இன்னும் அங்க இருக்கக்கூடிய மற்ற அரசு அதிகாரிகள் தான் இல்ல பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லியும் பல்வேறு வகையான கருத்துக்கள் இப்ப அங்க வெளிவருது. நக்கீரன் இது சம்பந்தமான ஒரு முழுமையான ஒரு டாக்குமெண்ட்ரியை இப்ப அங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க. அப்போ பல அரசு அதிகாரிகள் இது மாதிரி நடவடிக்கை ஈடுபடுறதால அது இங்க சட்ட ஒழுங்கு சீர்குலைறதுக்கும் மக்கள் ஒற்றுமையா வாழ்ந்த மக்கள் மத்தியில பிரச்சனையை உருவாகிறதுக்கும் இது ஒரு பக்கம் காரணம் அமைது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த போதை கலாச்சாரம், ஏன்னா பல கிராம பகுதியில் இப்ப மயிலாடுதுறை இது மாதிரி கிராம பகுதியில இதெல்லாம் பார்த்தோம்னா கள்ளச்சாராயம் இது மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னா, சிட்டி சைட்ல சென்னை மாதிரியான சிட்டிகள்ல கஞ்சா புழக்கம் பெரிய அளவுல இருக்குது. இன்னைக்கு எந்த தெருவுலையுமே கஞ்சா இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமையே கிடையாது. ஏதாவது ஒரு தெருவில் போனோம்னா 4 பசங்க ஒரு ஆட்டோல உட்காந்துட்டு கஞ்சா அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் போனாலே அந்த கஞ்சா நாத்து அடிக்குது. அவ்வளோ ஒரு புழக்கமா சாதாரணமா ஒரு முட்டாய் வாங்குற மாதிரி இன்னைக்கு தெருவா கஞ்சா தெருவுல வந்து சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கஞ்சாவுடைய புழக்கம் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போகுது. கண்டிப்பா இவ்வளவு அளவுக்கு தெருவுல வந்து விற்கிறான் அப்படின்னா போலீஸுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால கண்டிப்பா திமுக அரசு இந்த போதையோட விஷயத்திலுமே அதுலயுமே பல இடங்களில் சட்ட ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டிய அரசு அதிகாரிகள் ஒரு சிலர் இங்க அலட்சியமா இருக்கிறாங்க, இல்ல லஞ்சம் வாங்கிட்டு செயல்படுறாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயத்துல திமுக ரொம்பவே இன்னும் ஆக்கப்பூர்வமா அவங்க செயல்படணும், இன்னும் ஸ்ட்ராங்கா இயங்கணும் அப்படிங்கிறது மக்களோட ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை எழுந்திருக்குது. அப்படி இல்லை ரொம்ப சாஃப்டா மென்மையா போவீங்க அப்படின்னா இந்த கள்ளச்சாராயம் இப்பதான் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்துல பல மக்கள் இறந்து போய் ஒரு பெரிய ஒரு கொதிப்பு அடங்கி இருக்குது. திரும்ப இந்த கள்ளச்சாராயத்தினால இப்போ ஒரு கொலை நடந்திருக்குது. அங்க கஞ்சாவை ஆம்பூர் மாதிரியான இடங்கள்ல கஞ்சாவை தட்டி கட்ட ஒரு நபர் தொழுக முடிச்சுட்டு வெளில வராரு. கஞ்சா விற்குதுன்னு சொல்லி போலீஸ்ல குற்றம் சாட்டினதுக்காக அவர் தொழுது முடிச்சுட்டு வெளில வரும்போது அவர் வெட்டி கொல்லப்படுறாரு. இங்க கனிமவளம் புதுக்கோட்டையில கனிமவளம் கொள்ளையடிக்கப்படுது, மணல்ல அநியாயமா கடத்துறாங்கன்னு சொல்லி ஜவுபர் சாதிக்குன்னு சொல்லி ஒருத்தர் புகார் கொடுக்குறாரு. அவர் தொழுதுட்டு வரும்போது அவர் வெட்டி கொல்லப்படுறாரு. இது மாதிரி தொடர்ந்து இன்னைக்கு புகார் கொடுக்கக்கூடியவங்களே கொல்லப்படுறாங்க அப்படின்னா அப்ப இனிமே யார் இந்த குற்ற செயலை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வியுமே இந்த இடத்துல உருவாயிருக்குது. அதனால திமுக அரசு இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கல அப்படின்னா இந்த போதையோட விஷயமே இங்க ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான காரணமா அமைஞ்சிரும் அப்படின்னும் இன்னைக்கு மக்கள் மத்தியில பெரிய பேசு பொருள் உருவாயிருக்கு. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.